நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டிம்பிள் சுஷ்மி. இன்ஃபோர்பீடியாவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட் அலர்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நான் பேருக்கு தெரிகிறது கிடையாது. அதே மாதிரியே நிறைய அலர்ட்லாம் இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி ரெட் அலர்ட் மாதிரியே 4 வகையான அலர்ட்கள் இருக்குது. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, மழை காலங்களில் அதிகமாக கனமழை வந்தால் இந்த அலர்ட், கொஞ்சம் மழை வந்தால் இந்த அலர்ட், ரொம்பவே புயல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அலர்ட் அப்படின்ற மாதிரி 4 வகையான அலர்ட்கள் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அலர்ட்கள் கொடுக்கும்போது மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக வானிலை ஆய்வு மையம் 4 அலர்ட்களை பிரித்து வச்சுருக்காங்க. முதல் அலர்ட் என்னன்னா கிரீன் அலர்ட்ன்றது நார்மலாக மழை பெய்யுறது. ரொம்ப மழை பெய்யாமல் அந்த மழை பெய்யறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அந்த அலர்ட் தான் வந்து கிரீன் அலர்ட். அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லோ அலர்ட்ன்றது கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும், இதனால் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும், இந்த மழையால் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும், அதுக்காக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரெடி பண்ணி வச்சணுன்றதுக்காக கொடுக்குற அலர்ட் தான் எல்லோ அலர்ட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆம்பர் அலர்ட்டை வந்து ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பர் அலர்ட்ன்றது இந்த மழையால் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும், மக்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து உங்களை முன்னாடியே காத்துக்கணும், உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிற அலர்ட் தான் இந்த ஆம்பர் அலர்ட். இந்த ஆம்பர் அலர்ட் அப்போ மக்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது, நீங்கள் சேஃபாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து ரெட் அலர்ட். இந்த ரெட் அலர்ட்ன்றது ரொம்ப மோசமாக மழை வரப்போகுது, புயல் அடிக்க போகுது, காற்றடிக்க போகுது, இதனால் உயிரினங்கள் பாதிக்கலாம், இல்லாட்டினா வீடுகள் அந்த மாதிரி ஏதாவது சேதமடையும். அந்த மாதிரி நேரத்தில் கொடுக்குற அலர்ட் தான் இந்த ரெட் அலர்ட் அப்போ போக்குவரத்து, இணையம், தொலைத்தொடர்பு ஃபுல்லாகவே துண்டிக்கப்பட்டுரும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக மழை பெஞ்சு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடியே பாதிப்பு இந்த மாதிரி ஏற்பட போகுது, மக்கள்லாம் வந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும், சேஃபான இடத்துக்கு போகணும். ஸோ மக்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் கனமழை அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாம் போயிட்டு சேஃபான இடத்துல இருக்கணுன்றதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். இதே மாதிரியே இன்னொரு இன்ஃபர்மேஷனோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.